அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இன்று அத்துருசுல் லொகத்துல் அரபியா அல் ஜுஸு சானியினுடைய 19வது பாடத்தில் நாம் ஏற்கனவே 17வது பாடத்தில் பார்த்த முதாரியான ஃபேலிற்கு நசபு செய்யக்கூடிய எழுத்துக்களில் இரண்டாவது எழுத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவது அன், இரண்டாவது லன். மொத்தம் 4 எழுத்து இருக்குது அப்படிங்கிறத 17வது பாடத்திலே நாம் என்ன செஞ்சோம், பார்த்தோம். அன், லன், இதன், கை, இந்த 4 ஹர்ஃபுகளும் முதாரியான ஃபேலிற்கு, அதற்கு அடுத்து வரக்கூடிய முதாரியான ஃபேலிற்கு நசபு செய்யும் அப்படிங்கிறத பார்த்தோம். 18வது பாடத்திலையும் 17வது பாடத்திலையும் அன்னுக்கு உதாரணங்களை, பயிற்சிகளை பார்த்தோம். அன்னு வெளிப்படையாக வந்து நசபு செய்யக்கூடிய இடங்கள், அதே நேரத்தில் லாமு தஅலீலுக்கு அப்புறம் அன்னு வந்து மறைந்திருந்து நசபு செய்யக்கூடிய இடம், இதையெல்லாம் நாம என்ன செஞ்சோம், நாம பார்த்தோம். இன்னைக்கு அதற்கு அடுத்த எழுத்தாக இருக்கக்கூடிய லன், இது என்ன செய்யும் அப்படின்னா இதற்கு அடுத்து வரக்கூடிய முதாரியான ஃபேலிற்கு நசபு செய்யும். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே மாதியான ஃபேலிற்கு, முதாரியான ஃபேலிற்கு நெகட்டிவ் அர்த்தத்தை, எதிர்மறை அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய 2 ஹர்ஃபுகளை பார்த்துருக்கிறோம். அந்த வகையில சேர்ந்தது தான் இந்த லன். மாதியான ஃபேலிற்கு எதிர்மறையான அர்த்தம் கொடுக்கணும், நெகட்டிவ் அர்த்தம் கொடுக்கணும்னா நம்ம என்ன சேர்ப்போம், மா என்ற எழுத்தை சேர்ப்போம். தஹப்து அப்படின்னா நான் சென்றேன், ஐ வெண்ட் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். அந்த தஹப்துங்கிற மாதியான ஃபேலிற்கு முன்பாக மா என்ற நெகட்டிவ் லெட்டர், எதிர்மறை அந்த எழுத்தை போட்டுட்டீங்க அப்படின்னா மா தஹப்துனா நான் போகவில்லை, ஐ டிட் நாட் கோ அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். அடுத்து இதே இது முதாரியான ஃபேல்ல நெகட்டிவ் எதிர்மறை அர்த்தத்தை கொடுப்பதற்கு நாம லாவை இணைப்போம். அதுஹபு என்றால் நான் செல்கிறேன் அல்லது நான் செல்வேன். முதாரியான ஃபேல் என்பது நிகழ்காலத்திற்கும் வருங்காலத்திற்கும் பொதுவான ஃபேல். அந்த இடத்தை கவனிச்சுதான் நம்ம அர்த்தம் வைக்கணும். இஸ் காமன் ஃபார் பிரசன்ட் டென்ஸ் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ். இத நெகட்டிவ் எதிர்மறை அர்த்தம் கொடுக்கணும் அப்படின்னா லாவை இணைப்போம். மாதியான ஃபேல்கள்ல மாவை இணைப்போம், முதாரியான ஃபேல்கள்ல லாவை இணைப்போம். லா அத்ஹபு, ஐ டு நாட் கோ, நான் போக மாட்டேன், இப்போது போக மாட்டேன் அல்லனா வருங்காலத்தில் போக மாட்டேன். ஆக மா என்பது மாதியான ஃபேலிற்கு நெகட்டிவ் எதிர்மறை அர்த்தத்தை கொடுப்பதற்காக வருகிறது. லா என்பது முதாரியான ஃபேலிற்கு எதிர்மறை நெகட்டிவ் அர்த்தத்தை கொடுப்பதற்காக வருது. இந்த லாவை போலத்தான் லன்னும். லன்னும் என்ன செய்யும் அப்படின்னா முதாரியான ஃபேலிற்கு எதிர்மறை அர்த்தத்தை கொடுப்பதற்காக, நெகட்டிவ் மீனிங்கை கொடுக்கிறதுக்காக வரும். ஆனா லாவுக்கும் லன்னுக்கும் ஒரு வித்தியாசம், முக்கியமான வித்தியாசம் என்ன அப்படின்னா லா என்பது பிரசன்ட் டென்ஸாகவும் இருக்கலாம், ஃபியூச்சர் டென்ஸாகவும் இருக்கலாம். ஆனால் லன் என்பது ஃபியூச்சர் டென்ஸுக்கு மட்டும்தான் நெகேஷன் பண்ணும். லா அதுஹபு அப்படின்னா நான் போக மாட்டேன், இன்னைக்கு போக மாட்டேன், இப்போ போக மாட்டேன் அல்லது நாளைக்கு போக மாட்டேன் அப்படிங்கிறத காமனா சொல்லலாம். லன் அதுஹபுனா இனிமே நான் போக மாட்டேன் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கிறது தான் ஐ வில் நாட் கோ. ஆக மா தஹப்து ஐ டிட் நாட் கோ, லா அதுஹபு ஐ டு நாட் கோ, லன் அதுஹப என்பது ஐ வில் நாட் கோ. லன் என்ன செய்யும், ஃபியூச்சர் டென்ஸ்ல வருங்காலத்துல எதிர்மறை அர்த்தத்தை கொடுக்கும், அதே நேரத்துல முதாரியான ஃபேலிற்கு நசபும் செய்யும். லா என்பது எல்லாம் நசபு செய்யாது, அது அப்படியே விட்டுரும், எதிர்மறை அர்த்தத்தை மட்டும்தான் கொடுக்கும். ஆக இந்த லன்னுடைய பயிற்சியை இன்ஷா அல்லாஹ் நாம என்ன செய்வோம், இன்றைய பாடத்தில் நாம பார்ப்போம். ஆக லன் என்பது போக மாட்டேன், வருங்காலத்தில் போக மாட்டேன், இனிமேல் போக மாட்டேன், அதே நேரத்துல அது முதாரியான ஃபேலிற்கு நசபும் செய்யும். ஆக அன், லன், இதன், கை, இந்த 4 எழுத்துக்களும் அதற்கு அடுத்து வரக்கூடிய முதாரியான ஃபேலிற்கு நசபு செய்யும். அன் என்பதை நாம ஏற்கனவே பயிற்சி பண்ணிட்டோம் 17வது 18வது பாடத்துல. இன்ஷா அல்லாஹ் இன்று 19வது பாடத்துல லன்
பயிற்சியை நாம பார்க்க போகின்றோம். வாருங்கள் பாடத்திற்கு செல்லலாம். அத்தர்சுல் தாசிய அஷர 19வது பாடம். இந்த அதது தர்தீப் படிச்சிருக்கிறோம். ஃபாயில்ங்கிற போர்ட்டன்ல வரும் அப்படின்ட்டு. ஃபாயில் அப்படிங்கிற போர்ட்டன்ல வரும் அப்படிங்கறத படிச்சிருக்கோம். அப்படி வந்துச்சுன்னா 9வது 9th அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கணும். அஷர 10 10 + 9 19th lesson. அம்ருன் ஐயூப். அம்ருக்கும் உமருக்கும் என்ன வித்தியாசம்? சாதாரணமா ஐன் மீம் ராம் போட்டிருந்தா உமர் என்று படிக்க வேண்டும். ஐன் மீம் ரா வாவ் போட்டிருந்தா அம்ருன் என்று படிக்க வேண்டும். இந்த வாவுக்கு இத உமருக்கும் அம்ருக்கும் வித்தியாசம் காட்டுவதற்காக வேண்டி, பிரித்து காட்டுவதற்காக வேண்டி இந்த வாவை என்ன செஞ்சிருக்கிறாங்க, போட்டிருக்காங்க. அம்ரூன் அப்படின்ட்டு எழுத்துடக்கூடாது, வாவு மத்தா வச்சு. அம்ருன். அர்ஜு நான் நாடுகிறேன். அன்தஷ்தரிய அன் ஹர்ஃபு நஸ்பின் முதாரியான ஃபெயலிற்கு நசபு செஞ்சிருக்கு. அர்ஜு அன்தஷ்தரிய லீ ஹாதல் கிதாப பினல் ஹிந்தி. ஐயூப்ட சொல்றாரு. யாரு? அம்ரு ஐயூப்ட சொல்றாரு. அர்ஜு நான் நாடுகிறேன். அன்தஷ்தரிய லீ ஹாதல் கிதாப இந்த புத்தகத்தை எனக்காக மினல் ஹிந்தி இந்தியாவிலிருந்து நீ வாங்கி வருவதை நான் நாடுகிறேன். ஐ விஷ் அல்லது ஐ வாண்ட் யூ டு பை திஸ் புக் ஃபார் மீ. லீனா ஃப்ரம் இந்தியா. இந்தமானா வைல் யூ ஆர் கோயிங், நீ செல்லும் நேரத்தில் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். இந்தமா என்பது வைல், when you go அப்படிங்கிற அர்த்தம். வைல் தத்ஹபு, வைல் யூ கோ, நீ செல்லும் நேரத்தில். இலா ஹுனாக்க அங்கே, அங்கேனா இந்தியாவுக்கு. ஃபி உத்லதி சைஃபி கோடை விடுமுறையில், அங்கே அப்படின்னா இந்தியாவிற்கு நீ செல்லும் நேரத்தில் இந்தியாவிலிருந்து இந்த புத்தகத்தை எனக்காக நீ வாங்கி வருவதனை நான் நாடுகிறேன். ஐ வாண்ட் அல்லது ஐ விஷ் யூ டு பை ஃபார் மீ திஸ் புக் ஃப்ரம் இந்தியா while you go to there in the summer holiday. இன்னஹு indeed it is, நிச்சயமாக அதுவாகிறது, இந்த புத்தகமாகிறது. பில்லுகத்தில் உர்தியதி, பி அல்லுகத்தில், பில்லுகத்தில் உர்தியதி உருது மொழியில் இருக்கின்றது. உருது மொழியை கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்ல தேவையில்லை. உருது மொழியில் இருக்கிறது. ஃபியுடைய அர்த்தம் அப்படிங்கிற கொடுக்க தேவையில்லை. பி கொண்டு, பை, வித் அப்படிங்கிற அர்த்தத்துல கொடுக்கும். இந்த இடத்துல இன் அப்படிங்கிற வச்சுக்கலாம். பிஸ்மில்லா இந்த நேம் ஆஃப் இன் உருது மொழியில் இருக்கிறது. வமா வஜத்துஹு, வமா வஜத்துஹு மா ஹர்ஃபு நஃபி. எதற்கு வரும்? மாதியான ஃபெயலிற்கு நஃபி செய்வதற்கு மா வரும். மா வஜத்துஹு அதனை நான் பெற்றுக்கொள்ளவில்லை. அதனா இந்த புக்கை நான் பெற்றுக்கொள்ளவில்லை. ஃபில் மக்தபாதி ஹுனா, இங்க இருக்கக்கூடிய மக்தப் அப்படின்னா நூலகங்கள், மக்தபாத் அப்படின்னா புத்தக நிலையங்கள். இங்க உள்ள புக் ஷாப்ஸ்ல பன்மை, மக்தபினுடைய பன்மை மக்தபாத். இங்க இருக்கக்கூடிய புக் ஷாப்ல நான் அதனை பெற்றுக்கொள்ளவில்லை. இங்கன்னா அவங்க மதீனாவையில இருந்து பேசுற மாதிரி இந்த கான்வர்சேஷன், இந்த சம்பாஷணை நடக்குது. வமா வஜத்துஹு ஃபி ஃபில் மகாதிபி ஹுனா, இங்கே இருக்கக்கூடிய புத்தக நிலையங்களில் நான் அதனை பெற்றுக்கொள்ளவில்லை. Indeed it is in Urdu language and I didn't வஜத்து அப்படின்னா பெற்றுக்கொள்வது, got it in the bookshop here. ஐயூப். அன ஆசிஃபுன், ஆசிஃபுன் அப்படின்னா வருந்துகிறேன். I am sorry, ஆங்கிலத்தில் சொல்லணும்னா I am sorry. தடங்களுக்கு வருந்துகிறோங்கிற மாதிரி நான் வருந்துகிறேன். ஏன்?
சொல்றாரு. இன்னி நிச்சயமாக நான் லன் அத்ஹப. இங்க பாருங்க, லன் அப்படிங்கிறது போக மாட்டேன், இனிமே போக மாட்டேன். தற்காலத்தை குறிக்காது, வருங்காலத்தை ஃபியூச்சர் டென்ஸை தான் கொடுக்கும். ரெண்டாவது முதாரியான ஃபேலிற்கு நசபு செய்யும். இன்னி லன் அத்ஹப இலல் ஹிந்தி ஃபி உத்லதி ஸைஃபி. கோடை விடுமுறையில் இந்தியாவிற்கு நான் போக மாட்டேன். Indeed I will not go to India in the summer holiday. உரீது I want an adhaba. அன் வந்து ஹர்ஃபு நஸ்பின் லிஃபஅலில் முதாரி, முதாரியான ஃபேலிற்கு நசபு செய்யக்கூடிய ஹர்ஃப். என்ன சொல்லணும்? அது மாதிரி லன்னுக்கும் எப்படி தர்கீப் சொல்லணும்? ஹர்ஃபு நஸ்பின் லிஃபஅலில் முதாரி, முதாரியான ஃபேலிற்கு நசபு செய்யக்கூடிய எழுத்து அப்படின்னு சொல்லணும். உரீது அன் அத்ஹப இலா பக்தாத. பக்தாதிற்கு செல்வதற்கு நான் நாடுகிறேன். ஐ வாண்ட் டு கோ டு பக்தாத். ஏன்? லி அசூர, லி அன் அசூர, லாமு தஅலீல் காரணத்தை கொடுக்கிறது. ஏன்? why? because I want to visit my uncle. லி அசூர, அசூரங்கிற முதாரியான ஃபெயல். இதற்கு நசபு செய்தது எது? லீக்கு அடுத்து அன்னு வந்து ஹிடன் ஆகி நசபு செய்து, மறைந்திருந்து நசபு செய்யுது. லி அன் அசூர அப்படின்ட்டு இருக்கும். லி அசூர ஹாலி, என்னுடைய ஹால் அப்படின்னா தன் தாயினுடைய சகோதரன், என்னுடைய மாமாவை சந்திப்பதற்காக வேண்டி பக்தாதிற்கு செல்ல நாடுகிறேன். ஐ வாண்ட் டு கோ டு பக்தாத் டு விசிட் மை அங்கிள் அல்லதி ஹூ இஸ் யஅமலு, அமில யஅமலு, ஹூ இஸ் ஒர்க்கிங் இன் சிஃபாரத்தில் ஹிந்தி ஹுனாக்க. ஹுனாக்கனா அங்கே, சிஃபாரத் அப்படின்னா எம்பசி, தூதரகம். இந்திய தூதரகத்தில், அங்கே பக்தாதில இந்திய தூதரகத்தில் வேலை பார்க்கக்கூடிய எனது மாமாவை சந்திப்பதற்காக பக்தாத் செல்வதற்கு நான் நாடுகிறேன். ஐ வாண்ட் டு கோ டு பக்தாத் டு விசிட் மை அங்கிள் who is working in embassy of India there. அம்ருன், அம்ரு கேட்கிறார், ஓ இஹ்வத்துக்க, உன்னுடைய சகோதரர்கள், your brothers, அவங்க போறாங்களா? அலா தத்ஹபூன இலல் ஹிந்தி, லா தத்ஹபூன இலல் ஹிந்தி, அவர்கள் இந்தியாவிற்கு செல்லவில்லையா? இப்ப லா தத்ஹபூன அப்படிங்கிறதுக்கும் லன்னுக்கும் வித்தியாசம் இருக்கு. லா வந்து தற்காலத்தையும் குறிக்கும், வருங்காலத்தையும் குறிக்கும். லன் என்பது வருங்காலத்தை மட்டும்தான் குறிக்கும். அலா யத்ஹபூன, அலா யத்ஹபூன இலல் ஹிந்தி, அவர்கள் இந்தியாவிற்கு செல்லவில்லையா, செல்ல மாட்டார்களா? டோன்ட் தே கோ டு இந்தியா? அய்யூப், நாம், ஹும் ஐதன், அவர்களும், தே ஆல்சோ, லை யத்ஹபு, செல்ல மாட்டார்கள், வில் நாட் கோ, லை யத்ஹபு. எதுஹபூனல வந்து நம்ம ஏற்கனவே 18வது பாடத்தினுடைய கடைசியில பயிற்சி எல்லாம் பார்த்திருக்கிறோம். எதுஹபூன தஸ்னியா, அதே மாதிரி ஜம்முனுடைய நூனு நசபுடைய காலத்துல விழுந்துடும். முஅன்னஸ் ஜம்முனுடைய நூன் மட்டும் காயிபிலையும் சரி முகாத்தபிலையும் சரி விழாம அப்படியே இருக்கும். இரண்டு முஅன்னஸ் காயிபினுடைய சீகாக்களும் மப்னி அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கிறோம் 18வது பாடத்துல. அதனால லை எதுஹபூன, எதுஹபூன என்பது நூன் விழுந்துடுது. ஏன் அப்படின்னா நஸ்புடைய அடையாளமாக நூன் விழுந்து விடுகிறது. அலாமத்துன் நஸ்பி ஹத்ஃபுன் நூனி, என்ன சொல்லணும்? அலாமத்துன் நஸ்பி ஹத்ஃபுன் நூனி, நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். லை யத்ஹபு ஹாதல் ஆம, ஆம அப்படின்னா இந்த வருடத்தில், இந்த வருடத்தில் அவர்கள் செல்ல மாட்டார்கள், அவர்களும் செல்ல மாட்டார்கள். நஅம், எஸ், they also will not go
this year. யுரீதுன they want ஐ யபகா ஐ யபகவ் பக்கிய யபகா யபகால இருந்து முதாரிய ஜம்முனுடைய இதுல யபகவ் அப்படின்னு வரும். ஐ யபகவ் யுரீதுன ஐ யபகவ் பில் மதீனத்தில் முனவ்வரதி. பக்கியனா தரிப்பட்டு இருக்குது, ரிமைண்டர், எங்கேயும் போகாம அப்படியே ரிமைண்ட் பண்றது. அவர்கள் நாடுகிறார்கள் ஐ யபகவ் பில் மதீனத்தில் முனவ்வரதி, மதீனா முனவ்வராவிலே தங்கி இருப்பதற்கு நாடுகிறார்கள். எதற்காக வேண்டி? லியஹ்ஃபலு, லாமு தஅலீல், தஅலீல் என்றால் ரீசனிங், காரணத்தை குறிக்கக்கூடிய லாம். லியஹ்ஃபது, அதனாலதான் நூன் வந்து என்ன செஞ்சிருது? அலாமத்துல் நஸ்பி ஹதுஃபுன் நூனி, நூனை போக்குவதுதான் அலாமத்தினுடைய ஃபத்ஹினுடைய அலாமத், அடையாளம். லியஹ்ஃபது அல் குர்ஆன் அல் கரீம், சங்கை மிகுந்த குர்ஆனை மனனம் செய்வதற்காக மதீனாவிலே தங்கியிருப்பதற்கு அவர்கள் நாடுகிறார்கள். They wanted to remain in Madinatul Munawwara to memorize the Holy Quran. Amrun wa akhawatuka, your sisters, உன்னுடைய சகோதரிகள். ஐயூப் சொல்றார் ஹுன்ன ஐதன், அவர்களும் லை யதுஹப்ன. இந்த இடத்துல பாருங்க, லை யதுஹப்ன முஅன்னஸ் ஜம், காயிப் ஜம், முகாத்தப் ஜம்முல வந்து ததுஹப்னன்னு வரும். இப்போ காயிப் ஜம்மு, முஅன்னஸ் காயிப் ஜம், முஅன்னஸ் முகாத்தப் ஜம், இந்த ரெண்டு சீகாக்களும் மப்னி. ரஃபவுடைய ஹாலத்திலையும் யதுஹப்ன தான் இருக்கும், நஸபுடைய ஹாலத்திலையும் யதுஹப்ன தான் இருக்கும். லை யதுஹப்ன அது அப்படியே தான் இருக்குது. ஹுன்ன ஐலன் லை யதுஹப்ன இலல் ஹிந்தி ஃபீ ஹாதிஹில் உத்லதி, இந்த விடுமுறையிலே, உத்லத் இந்த விடுமுறையிலே இந்தியாவிற்கு அவர்களும் செல்லவில்லை, செல்ல மாட்டார்கள். They also will not go to India in this holiday. யுரீதுன, அராத யுரீதிலிருந்து யுரீதுன, அவர்கள் நாடுகிறார்கள். ஐயதுஹப்ன இலா மக்கத்த அவ்வலன், முதலாவதாக, அவ்வலன்னா ஆரம்பமாக, முதலாவதாக மக்காவிற்கு செல்வதற்கு நாடுகிறார்கள். ஐ யதுஹப்ன, இங்க பாருங்க, அன்னு வந்து ஹர்ஃபு நஸ்பின் லில் ஃபஅலில் முதாரிஇ. ஆனா இங்க எங்க இருக்குது நஸ்புடைய அடையாளம்? அலாமத்து நஸ்பி லைஸ மௌஜூதுன், அது இங்க இல்ல. பிகாஸ் இது வந்து ஹதா மப்னியுன், இது மப்னி, மாறாது. எந்த ஒரு மாற்றமும் மர்ஃபூவுக்கும் மன்சூபுக்கும் மஜ்சூமுக்கும் எந்த ஒரு மாற்றத்தையும் நீங்கள் பார்க்க முடியாது. ஐ யதுஹப்ன இலா மக்கத்த அவ்வலன், முதலாவது மக்காவிற்கு செல்வதற்கு நாடுகிறார்கள். ஏன்? லியஅதமிர்ன, லியஅதமிர், லாமு தஅலீலுக்கு அப்புறம் அன்னு வந்து என்ன செய்யும்? மறைஞ்சிருந்து நஸபு செய்யும். நஸபுடைய அடையாளம் எங்க இருக்குது? அத மப்னியுன். அதனால இதுல எந்த ஒரு அடையாளமும் அலாமத்தும் இருக்காது. They want to go to Makkah first to do Umrah. وَيَبْقَيْنَ هُنَاكَ شَهْرًا عِنْدَ خَالَتِنَا, எங்களுடைய ஹாலத் அப்படின்னா அம்மாவுடைய சகோதரிகள், தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா சித்தி, பெரியம்மா, சாச்சி, ஆங்கிலத்துல ஆன்டிஸ், அவ்வளவுதான். ஹாலத் எங்களுடைய சாச்சி பெரியம்மா விடத்தில், இந்தன இடத்தில், அவர்களிடத்தில் ஒரு மாதம் அங்கே தங்கியிருப்பதற்கு, தரிபட்டிருப்பதற்கு நாடுகிறார்கள். முதலாவது லியஅதமிர்ன, மக்காவுக்கு போய் முதல்ல லியஅதமிர்ன உம்ரா செய்து, வயபகைன ஹுனாக ஷஹரன் இன்த ஹாலத்தினா, எங்களுடைய சாச்சி வீட்டுல, சாச்சி இடத்தில் ஒரு மாதம், ஷஹரன்னா ஒரு மாதம் அங்கே தங்கி இருப்பதற்கு விரும்புகிறார்கள்.
they want to go to Makkah first to do Umrah and stay there for a month at our auntie, with our auntie, with இடத்தில். சும்ம then இரண்டாவது பிறகு சையத்ஹப்ன இலர் ரியாதி, அவர்கள் ரியாதுக்கு செல்லுவார்கள். ச வந்து ஹர்ஃபுல் இஸ்திக்பால், வருங்காலத்தை குறிக்கக்கூடிய எழுத்து. ஹர்ஃபுல் இஸ்திக்பால், காஃப் காஃப் போட்டுறாதீங்க, இஸ்திக்பால். சும்ம பிறகு தென் சையத்ஹப்ன இலர் ரியாதி, ரியாதுக்கு செல்வார்கள். லி ஜியாரதி அம்மன் அல்லதி யஅமலு ஃபி அஹதில் மசாரிஃபி ஹுனாக, அங்கே அஹதில் மசாரிஃப், மஸ்ரஃப் அப்படின்னா பேங்க், அது மாதிரி மணி எக்ஸ்சேஞ்ச் நடக்கக்கூடிய எல்லா இடத்துக்கும் மஸ்ரஃப் தான் சொல்லுவாங்க. மஸ்ரஃப் பேங்க், இந்த இடத்துல பேங்க் வச்சுக்கணும். மஸ்ரஃப்னுடைய பன்மை மசாரிஃப். ஃபி அஹதில் மசாரிஃப்னா பேங்க்ல ஒன்னில், ஏதோ அந்த அங்க இருக்கக்கூடிய வங்கியில், ஒரு வங்கியில் வேலை பார்க்கக்கூடிய எங்களுடைய மாமாவை சந்திப்பதற்காக வேண்டி ரியாதிற்கு செல்வார்கள். சும்ம பிறகு சையத்ஹப்ன இலர் ரியாதி, ரியாதுக்கு செல்வார்கள். லி ஜியாரதி அம்மன் அல்லதி யஅமலு ஃபி அஹதில் மசாரிஃபி ஹுனாக, அங்கே இருக்கக்கூடிய ஒரு வங்கியில் வேலை பார்க்கிறார்களே, அப்படிப்பட்ட எங்களுடைய மாமாவை சந்திப்பதற்கு ரியாதுக்கு செல்வார்கள். Then they will go to Riyadh to visit our uncle who is working in one of the bank there. அம்ருன் அத்தஅரிஃபு அஹதம் மினத் துல்லாபில் ஹுனூத். ஹுனூத் என்பது ஹிந்தினுடைய பன்மை, ஹுனூத். அப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா, நான் இந்தியன், ஐ எம் இந்தியன் சொல்றதுக்கு அன ஹிந்தியுன் அப்படிம்பாங்க. அன ஹிந்தியுன், ஐ எம் அ இந்தியன், ஐ எம் அன் இந்தியன். ஓகே, வி ஆர் இந்தியன், நாங்கள் இந்தியர்கள் சொல்லணும்னா நஹ்னு ஹுனூத், நஹ்னுல் ஹுனூத். வி ஆர், நஹ்னு அப்படின்னா நாங்கள், வி, ஹுனூத்னா இந்தியர்கள், வி ஆர் இந்தியன்ஸ். அத்தஅரிஃபு அஹதன் மினத் துல்லாபில் ஹுனூதி, இந்திய மாணவர்களில், அஹத்னா ஒருவரை, இங்க வந்து யாரையாவது தெரியுமா, அஹத்னா ஒண்ணுக்கு சொல்லுவோம், இங்க யாரையாவது தெரியுமா என கேள்வியில வந்திருக்குதுங்கிறனால. Do you know anyone from Indian student yadhhabu ila al-Hindi fi hadhihi al-utlati, இந்த விடுமுறையிலே இந்தியாவிற்கு செல்வார்களே, அப்படிப்பட்ட இந்திய மாணவர்களிலிருந்து யாரையாவது உனக்கு தெரியுமா? Do you know anyone from Indian students who go to India in this holiday? சமிஅத்து, நான் கேள்விப்பட்டேன், நான் கேட்டேன். I listened. அன்ன தாலிபன் ஹிந்தியன், இங்க பாருங்க, தாலிபன் ஹிந்தியன், துல்லாபு ஹுனூத். தாலிபன் முதக்கர், ஹிந்தியன், துல்லாபு பன்ம, ஹுனூது பன்ம. அன்ன தாலிபன் ஹிந்தியன், ஒரு இந்திய மாணவன், இஸ்முஹு ஹாலித், அவனுடைய பெயர் ஹாலித். சையத்ஹபு இலல் ஹிந்தி கரீபன், சமீபத்தில், கரீப்னா அருகில், சமீபத்தில் இந்தியாவிற்கு அவன் செல்கிறான். ச வருங்காலத்தை குறிக்கும், செல்லுகிறான் என்று நான் கேள்விப்பட்டேன். I heard that an Indian student, his name is Khalid, he will go to India soon. Ayub, Naam, yes, ஆமா, ana arifuhu, எனக்கு அவனை தெரியும், எனக்கு அவனை தெரியும். I know him, I know
him. ஹுவ அவன், சையதுஹபு அவன் செல்கிறான், ஃபில் உஸ்பூஇல் முக்பிலி வரக்கூடிய வாரத்தில், அடுத்த வாரத்தில் செல்கிறான். முக்பில் அப்படின்னா வரக்கூடிய, அடுத்த வாரத்தில் அவன் செல்கிறான். he will go in next week. next week. வலாக்கின்னஹு ஆனா அவன், பட் லாக்கின்ன ஹர்ஃபு இஸ்தித்ராக், அவன் போறான்னவன நமக்கு என்ன செஞ்சிடும், அவன் போறான் அங்க புத்தகத்தை வாங்கிட்டு வந்துருவான் அப்படின்னு தானே நம்மளுடைய மைண்ட்ல செட் ஆகும். அதை அப்படியே மாத்துது பாத்தீங்களா, டைவர்ஸ் பண்றதுல, அதான் இஸ்தித்ராக். ஒரு கருத்து நம்ம மைண்ட்ல வரும்பொழுது இல்ல இல்ல உசாராயிரு அப்படி கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த நம்மகிட்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கருத்தை மாத்துறது தான் இஸ்தித்ராக் அப்படின்னு சொல்றது. லாக்கின்னஹு நம்ம இது வரைக்கும் படிச்சு என்ன சொல்லுவோம், அப்போ இவன் அடுத்த வாரம் போறான், அவன் புக்கை வாங்கிட்டு வந்துருவான் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் நமக்கு இது வரைக்கும் படிச்சா இருக்கும். ஆனா இந்த வலாக்கின்னஹுங்கிறத அப்படியே மாத்த போகுது. லை எர்ஜி, ஆனா அவன் திரும்பி வரமாட்டான். போறான், மக்காவில இருந்து இந்தியாவுக்கு போறான், மதீனாவில இருந்து இந்தியாவுக்கு போறான். வலாக்கின்னஹு ஆனால், பட் ஹி லை எர்ஜி, ரஜா எர்ஜி, ரஜா லை எர்ஜி. லன் வந்து ஹர்ஃபு நஸ்பின் லி ஃபஅலில் முதாரி, அதனால யர்ஜி, அவன் திரும்ப மாட்டான். பட் he will not return. he will not return. அம்ருன்னு கேட்க, லிமா லிமா நாம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். லீ மாவதா என்ன செய்வாங்க, அந்த புழக்கத்துல லிம என்று என்ன செய்வாங்க, படிப்பாங்க அப்படிங்கறத நாம படிச்சிருக்கிறோம். புக் 1 கடைசியா, புக் 2 ஆரம்பத்திலேயோ படிச்சிருக்கிறோம். லிம, வாய், எதற்காக, ஐயூப், லிஅன்னஹு மரீதுன், லிஅன்னஹு மரீதுன் அவன் நோயாளியாக இருக்கிறான். he is indeed he is sick, because லிஅன்னஹுனா because he is sick, லாமு தஅலீல். இந்த இடத்துல முதாரியான ஃபெயல் வரல, அதனால என்ன செய்ய தேவையில்லை, ஃபதஹா இது பண்ண தேவையில்லை. லிஅன்னஹு மரீதுன் because he is sick. வஸயபகா ஃபில் ஹிந்தி லில் இலாஜி, இலாஜ்னா ட்ரீட்மெண்ட்டுக்காக வேண்டி, மருத்துவத்திற்காக வேண்டி, ட்ரீட்மெண்ட் இலாஜ், மருத்துவத்திற்காக வேண்டி இந்தியாவில் அவன் தரிபட்டிருப்பான். he will stay in India for treatment, for the treatment. he is sick in because he is sick and he will stay in India for the treatment. மருத்துவம் செய்வதற்காக இந்தியாவில் அவன் தங்கியிருப்பான். அத்தஅரிஃபு ஜாஃபரன், அத்தஅரிஃபு ஜாஃபரன், உங்களுக்கு ஜாஃபரை தெரியுமா? do you know ஜாஃபர்? அம்ரோன்னு சொல்றான், நாம் அரிஃபுஹு, ஆமா அவனை எனக்கு தெரியும். லாக்கின்னஹு மின் பாகிஸ்தான, பாகிஸ்தான வந்து அல் மம்னூ மின ஷரஃப், அதுக்கு கஸ்ரா வராது. இங்க ஜர்ருடைய அடையாளம் என்னது, ஃபதஹா தான் ஜர்ருடைய அலாமத். லாக்கின்னஹு மின் பாகிஸ்தான, நஅம் அரிஃபுஹு, அவனை எனக்கு தெரியும். I know him. லாக்கின்னஹு மின் பாகிஸ்தான, but he is from Pakistan. ஐயூப் சொல்றான், யும்கினுஹு அன் யஷ்தரிய ஹாதல் கிதாப, ஏன் அன் வந்து ஹர்ஃபு நஸ்பின் லில் ஃபஅலில் முதாரி. யும்கினுஹு அவனால் முடியும், possible for him to buy this book from Pakistan. பாகிஸ்தானிலிருந்து இந்த புத்தகத்தை வாங்கி வருவதற்கு அவனால் முடியும். ஃப எனவே, இன்னல் கிதாப ஏனெனில், இந்த இடத்துல ஏனெனில், மின்னல் குத்துபுல் உர்தியத், இன்னல் குத்துபல் உருதியத, உருது புத்தகங்கள், கிதாபினுடைய பன்மை குத்து, குத்துப். இன்ன வந்து என்ன செய்யும், அதுக்கு அடுத்து வரக்கூடிய இஸ்முக்கு நசபு செய்யும். எப்படிப்பட்ட புத்தகங்கள், உருது புத்தகங்கள், அப்படின்னா நாத், அதே ஃபதஹா இங்க வந்துடும். ஃபஇன்னல் குத்துபல் உர்தியத மௌஜூதத்துன் ஃபில் ஹிந்தி வல் பாகிஸ்தான, உருது புத்தகங்கள் மௌஜூதுன் கிடைக்கப்பெறும்,
மௌஜூதத்துன் ஃபில் ஹிந்தி வ பாகிஸ்தான, இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் உருது புத்தகங்கள் கிடைக்கப்பெறும். We can indeed the Urdu books are available. மௌஜூதத்துன் available in India and Pakistan. இங்க பாருங்க ஃபில் ஹிந்தி சொல்லணும், இது சாதாரண வார்த்தை. ஓ பாகிஸ்தான, இது வந்து அல் மம்னூ மின ஸர்ஃப். ஃபில் ஹிந்தி ஓ பாகிஸ்தான, இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் அவைலபிளா இருக்கும். மௌஜூதுன். அம்ருன் அஷ்குருக யா அய்யூப், அஷ்குருக உனக்கு ஷுக்ர், நான் ஷுக்ர் செய்கிறேன். ஷக்கர யஷ்குருல இருந்து அஷ்குரு. ஷக்கரனா அவன் நன்றி செலுத்தினான், அஷ்குருனா நான் நன்றி செலுத்துகிறேன். ஐ தேங்க் யூ. ஷக்கர யஷ்குருல இருந்து நீங்க சர்ஃப் எடுக்கணும். யஷ்குரு யஷ்குரானில இருந்து அஷ்குரு நஷ்குரு, கடைசி முத்தகல்லிம் முஃப்ரதுனுடைய இதுல வரும். அஷ்குரு க, க வந்து என்னது மஃஊல். அஷ்குருக யா அய்யூப், அய்யூபே உனக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஐ தேங்க் யூ ஓ அய்யூப். ஜஸாகல்லாஹு கைரன், ஜஸா என்பது மாதியான ஃபெல். ஜஸா அல்லாஹ் கூலி வழங்குவான். ஜஸாக்க உனக்கு அல்லாஹ் கூலி வழங்குவானாக. கைரன் நலவை, நலவை கொண்டு, நல்ல கூலியை, நற்கூலியை அப்படின்னு சொல்றது. அல்லாஹ் நற்கூலியை உனக்கு வழங்குவானாக. ஜஸா ஃபஅல், க வந்து மஃஊல், அல்லாஹ் வந்து அல்லாஹ்வுடைய பேரு ஃபாயில், மர்ஃபூன் பில் தம்மத்தி, தம்மாவை கொண்டு ரஃபா செய்யப்பட்ட ஃபாயில். அல் ஃபாயிலு மர்ஃபூன் பித் தம்மத்தி, தம்மாவை கொண்டு ரஃபா செய்யப்பட்ட இது. கைரன் வந்து மஃபூல் சானின்னு சொல்லுவாங்க. ஒரு சில சமயங்கள்ல தமீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமீஸ்னா ஜஸானா எப்படிப்பட்ட கூலி, நல்ல கூலி, கெட்ட கூலி இல்லாம வேற எதுவும் இல்லாம நல்ல கூலி, நற்கூலியை அப்படி இந்த நர் அப்படிங்கிற இதை கொடுக்கறது இந்த இது. மே அல்லாஹ் மாதியான ஃபேலு துவாவுடைய இதுல வரும் பொழுது அதை என்ன செய்யணும், அம்ருடைய அர்த்தத்தை வைக்க வேண்டும். நீங்க துவா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா மாதியான ஃபேல் தான், பாஸ்ட் டென்ஸ் வெர்பை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க கடந்த கால வினை சொல்ல. ஆனா நம்ம துவாங்கிற வரும் பொழுது அதை துவா அம்ரு ஃபேல் மாதிரி நம்ம இது பண்ணணும். வழங்குவானாக. மே அல்லாஹ் ரிவார்ட் யூ த பெஸ்ட். கைரன் வந்து மஃபூல் சானின்னு சொல்லலாம். இது மஃபூல் அவ்வல், முதலாவது மஃபூல், இது மஃபூல் சானி அப்படின்னு சொல்லலாம். இல்ல ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா இதை தமீஸ் அப்படின்னா விளக்கப்படுத்துவதற்காக, எப்படிப்பட்ட கூலி என்றால் நல்லதொரு கூலியை கொடுப்பானாக அப்படின்ட்டு. தமீஸ் அப்படின்னா விளக்கப்படுத்துவதற்காக வரக்கூடியது அப்படின்னு. தமீஸும் வந்து என்ன செய்யும்னா மஃபூலை மாதிரி மன்சூபா தான் வரும். தமீஸ் இது வந்து நம்ம 20 இருந்து 30 வரைக்கும் அதத் மௌதூத்ல படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். மஅதூத் வந்து என்ன இப்படி இருக்கும், முஃப்ரதா இருக்கும், தமீஸுங்கிற அடிப்படையில நசப் செய்யப்பட்டதா வரும். சரியா இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை எடுத்து பாருங்க, படிச்சிருக்கிறோம் நம்ம ஏற்கனவே. அதத் மௌதூத் பாடத்துல தமீஸன்ங்கிற அடிப்படையில வரும் அப்படிங்கிறது. ஜஸாகல்லாஹு கைரன், ஜஸா ஃபஅல் மாதி, மஃபூல் முகத்தம், முன்னால வந்திருக்கு, ஃபாயிலுக்கு முன்னாடி வந்திருக்குது. எப்போதுமே ஒரு வெர்பு டூவர் ஆப்ஜெக்ட் தானே வரணும். இங்க ஆப்ஜெக்ட் முந்தி வந்திருக்குது. ஏன்னா தமீரா வர்றதுனால ஜஸால்லாஹு க அப்படின்னு போட்டா நல்லா இருக்காது. அதனாலதான் ஜஸாகல்லாஹு முற்படுத்தப்பட்ட மஃஊல், bring forward, மஃஊல் which is bring forwarded. மஃஊல் முகத்தம் சொல்லுவாங்க. மஃஊல் அவ்வல் முகத்தம், முற்படுத்தப்பட்ட மஃஊல். அல்லாஹ் வந்து ஃபாயில், மர்ஃபூஉன் பித்தம்மத்தி, தம்மாவை கொண்டு ரஃபு செய்யப்பட்டது. ஏன் இப்படி சொல்லணும், தம்மாவை கொண்டு ரஃபு செய்யப்பட்டது? இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு பார்த்தோம் தெரியுமா, ஒரு சில இடங்கள்ல நூனை போக்குவதை கொண்டு நசபு செய்யப்படுகிறது, நூனை வைப்பதை கொண்டு ரஃபு செய்யப்படுகிறது. அப்போ இதே மாதிரி இடங்கள்ல வரும் பொழுது நம்ம வந்து என்ன செய்யணும், எதனை கொண்டு இது ரஃபு செய்யப்பட்டிருக்குது, அதனுடைய அடையாளம் என்ன, நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். தம்மாங்கிறது வேற, ரஃபாங்கிறது வேற, கஸ்ராங்கிறது வேற, ஜர்ருங்கிறது வேற, ஃபத்ஹாங்கிறது வேற, நசபுங்கிறது வேற. நசபு, ஜர்ரு,
ரஃபாங்கிறதுலாம் வந்து ஸ்டேட் ஆஃப் த வேர்ட், அந்த வார்த்தையினுடைய நிலைமை. ரஃபா மர்ஃபுவா இருக்குதா, மன்சூபா இருக்குதா, மஜ்ரூரா இருக்குதாங்கிறது நிலைமையை குறிக்கக்கூடிய வார்த்தை. இந்த ரஃபா சரி தம்மா கஸ்ரா ஃபத்ஹாலாம் வந்து அந்த குறியீடுக்கு, இந்த அடையாளத்துக்கு தான் இந்த இது போடுறீங்கல்ல, இந்த அடையாளத்துக்கு வந்து இதுக்கு தம்மா, இதுக்கு கஸ்ரா, இதுக்கு ஃபத்ஹா. ஹைரன் மஃபூல் சானி அல்லது தமீஸ் ரெண்டு அடிப்படையிலையும் மஃப்தூஹ் ஃபத்ஹாவுடைய மன்சூபாக வரும். சஅத்ஹபு இலைஹி அல்ஆன், இப்போது அவனிடத்தில் நான் செல்கிறேன். சஅத்ஹபு ஐ வில் கோ டு ஹிம் நவ். வ அகூலு லஹு, மேலும் நான் அவனிடத்தில் சொல்கிறேன், அவனிடத்தில் நான் சொல்லுகிறேன். ஐ வில் டெல் ஹிம். கால யகூலுல இருந்து அகூலு லஹு, அவனிடத்தில் நான் சொல்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அய்யூப் வ அலைக்குமுஸ் ஸலாம். ஃபீ அமானில்லா. ஃபீ அமானில்லா. ஃபீ ஹர்ஃபுல் ஜர், அமான் அப்படின்னா பாதுகாப்பு, சேஃப்டி. அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் சென்று வாருங்கள் அப்படிங்கிறது மறைவாக இருக்கும். ஃபீ அமானில்லா, ஃபீ அமானில்லா அப்படிமா, ஃபீமானில்லா, ஃபீமானில்லா அப்படின்லாம் அந்த அளவுக்கு போயிடும். ஃபீ அமானில்லா, மூன்று வார்த்தைகள். ஃபீ ஹர்ஃபுல் ஜர், அமானில்லா இஸ்முல் மஜ்ரூர், அதனால கஸ்ரா வரும். அல்லாஹ், ஃபி அமானில்லாஹி முதாஃப் முதாஃபுன் இலைஹி, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் சென்று வாருங்கள் அப்படிங்கிறது மறைவாக இருக்கும். எப்படி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் போல. இன் த சேஃப்டி ஆஃப் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய சேஃப்டில நீ போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி இந்த இது முடியுது. இதுல வந்து நமக்கு தெரிஞ்சது அஷ்குருக்க, ஷுக்குர் செய்யறது, ஜஸாக் அல்லாஹு ஹைரன். இதுக்கப்புறம் ஒழுங்கா நம்ம அர்த்தத்தோட நம்ம என்ன செய்யணும், யாருக்காவது நமக்கு உதவி செய்யறாங்க அப்படின்னா ஷுக்குர் செய்யணும். யாரு மனிதர்களுக்கு ஷுக்குர் செய்யலையோ அவங்க அல்லாஹ்க்கு ஷுக்குர் செய்ய மாட்டாங்க. அதனால நமக்கு யார் சின்ன உதவி செய்தாலும் அவர்களுக்கு இது ஒரு அழகிய துவா, நம்ம என்ன செய்யணும், ஜஸாக் அல்லாஹு ஹைரன். அடுத்து ஃபீ அமானில்லா சொல்லுவோம். நம்ம பெரும்பாலும் நம்மளுடைய வீட்டில் பிள்ளைங்க எல்லாம், குறிப்பா பிள்ளைங்க போயிட்டு வரும்போது நம்ம என்ன செய்வோம், ஃபீ அமானில்லா போயிடுவா, ஃபீமானில்லா, ஃபீமானில்லா அப்படிமோ. இதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய குழந்தைகளையோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்கள அல்லது நம்மளுடைய நண்பர்கள், நமக்கு தெரிந்தவர்கள் போயிட்டு வரும் பொழுது ஃபீ அமானில்லா, ஃபீ அமானில்லாஹி, அல்லாஹுடைய அமானத்துல, அமானிதம் அப்படின்னா அமானத்துனா பாதுகாப்பில் போயிட்டு வாருங்கள், சென்று வாருங்கள் அப்படிங்கிறத என்ன செய்யணும், நாம அர்த்தத்தோட இன்ஷா அல்லாஹ் நம்ம புழங்குவோம். தமாரின் பயிற்சிகள், எக்ஸசைஸ். இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் எக்ஸசைஸை வந்து நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போகும். உங்களுக்கு தெரியலன்னா கொஞ்சம் கூட என்ன செய்யலாம், வீடியோவை பாஸ் பண்ணி கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். அஜிபா அனில் அசீலத்தில் ஆத்தியத்தி, பின்வரக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளி. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நிறைய தடவை வந்ததுதான். சஹீஹ் மாயலி, இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய தேவையில்லை இதற்கு. அப்படி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே அர்த்தம் வச்சுட்டு போயிடலாம். ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். ஐன யுரீது அய்யூபு ஐ யதுஹப ஃபில் உத்லத்தில் சைஃபி, கோடை விடுமுறையில் அய்யூப் எங்கே செல்வதற்கு நாடுகிறான். வேர் அய்யூப் வாண்ட் டு கோ டு இன் த சம்மர் ஹாலிடே. ஐன யஅமலு ஹாலுஹு, அவனுடைய அங்கிள் எங்கே வேலை, சாச்சின்னு சொல்லிட்டணும். ஹால் அப்படின்னா சாச்சா பெரியப்பா தான் வரும். நம்ம முன்னாடி சொல்லும்போது ஹாலுக்கு சாச்சி பெரியம்மான்னு சொன்னேன். ஹாலத்துனா தான் என்ன வந்துச்சுன்னு தெரியல. ஹாலத்துனா தான் பெண்ணுக்கு குறிக்கும், ஹால் அப்படின்னா ஆணுக்கு குறிக்கும், சாச்சா அல்லது பெரியத்தா. அவனுடைய பெரியத்தா சாச்சா எங்கே வேலை பார்க்கிறார்கள். வேர் ஹிஸ் அங்கிள் இஸ் ஒர்க்கிங். லிமாதா யுரீது இஹ்வத்துஹு ஐ யபகவ் பில் மதீனத்தில் முனவ்வரதி, அவனுடைய சகோதரர்கள் எதற்காக மதீனத்துல் முனவ்வராவில் தங்கியிருப்பதற்கு நாடுகிறார்கள். why his brothers want to stay in மதீனத்துல் முனவ்வரா. அது ஆன்சர் வரும் குர்ஆன் மெமரைஸ் பண்றதுக்கு அப்படின்ட்டு. லிமாதா துரீது அஹ்வாத்துஹு ஐ யதுஹப்ன இலா மக்கத்த, எதற்காக அவனுடைய சகோதரிகள் மக்காவிற்கு செல்வதற்கு நாடுகிறார்கள். why
his sister want to go to Makkah. லிசியாரதி மன், யாரை விசாரிப்பதற்கு சந்திப்பதற்காக வேண்டி. டு விசிட் ஹூ, எதுஹப்ன இல ரியாத், ரியாதிற்கு யாரை சந்திப்பதற்காக செல்கிறார்கள். டு விசிட் ஹூம் தே ஆர் கோயிங் டு ரியாத். சஹிஹ் மாயிலி, கரெக்ட் த ஃபாலோயிங், கீழ்கண்ட வாக்கியங்களை சரிபடுத்து. யுரீது அம்ருன் ஐ யஷ்தரிய, ஐ யஷ்தரிய ஏன் அன் வந்திருக்குது. கிதாபன் ஃபரன்சியன் மினல் ஹிந்தி, அம்ரு இந்தியாவிலிருந்து பிரெஞ்சு புத்தகத்தை வாங்குவதற்கு நாடுகிறான். அம்ரு இஸ் அம்ரு வாண்ட் டு பை அ பிரெஞ்சு புக் ஃப்ரம் இந்தியா. ஜாஃபர் மினல் ஹிந்தி, ஜாஃபர் இந்தியாவிலிருந்து இருக்கிறான். ஜாஃபர் இஸ் ஃப்ரம் இந்தியா. லை யர்ஜிஅ ஹாலிதுன் இலல் ஜாமியத்தி, ஹாலித் பல்கலைக்கழகத்திற்கு திரும்பி வர மாட்டான். ஹாலித் வில் நாட் ரிட்டர்ன் டு யூனிவர்சிட்டி லிஅன்னஹு லா யுரீது அன் யதுருஸ, ஏனெனில் அவன் படிப்பதற்கு விரும்பவில்லை, நாடவில்லை. அவன் படிப்பதற்கு நாடவில்லை. பிகாஸ் he do not want to study. தரச எதுருசுனா ஸ்டடி, படிப்பதற்கு. அஜிப் அனில் அசிலத்தில் ஆத்தியதி பின் நஃபி முஸ்தஅமிலன் லன், லன்னை உபயோகித்து நஃபியை கொண்டு அப்படின்னா எதிர்மறையை கொண்டு பின்வரக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளி. ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் வித் நெகேஷன் யூசிங் லன். அத்தத்ஹபு இலா பலதிக ஃபி உத்லதி ஸைஃபி, இது பொதுவா. கோடை விடுமுறையில் உன்னுடைய நாட்டிற்கு செல்கிறாயா, செல்வாயா? Do you go to your country in this summer holiday? In the summer holiday? أتذهبون إلى الملعب هذا المساء يا إخوان? சகோதரர்களே, இந்த மாலை பொழுதில் அப்படின்னா இன்றைய மாலை பொழுதில் மைதானத்திற்கு நீங்கள் செல்வீர்களா? Do you all go to playground this evening, oh brothers? أيذهب زملاؤك إلى முத்ஹஃபின் கதன் யா அலியு, அலியே நாளை உன்னுடைய வகுப்பு தோழர்கள் அருங்காட்சியகத்திற்கு செல்வார்களா? Do your classmates go to museum? முத்ஹஃப்னா மியூசியம், அருங்காட்சியகம், பொருட்காட்சி அதுவும் சொல்லலாம். tomorrow, ஓ அலி. أتلعبون كرة القدم هذا المساء يا إخوان? சகோதரர்களே, இந்த மாலை பொழுதில் கால்பந்தை நீங்கள் விளையாடுவீர்களா? Do you all play football in this evening, oh brothers? أيرجع المدير من جدة غدا يا أستاذ? ஆசிரியரே, நாளை ஜுத்தாவிலிருந்து தலைமை ஆசிரியர் திரும்பி வருவாரா? Will do the principal return from Jeddah tomorrow, O Ustad? நாலாவது பயிற்சி. தஅம்மல் அதவாத் நஃபில் ஆத்தியதி, பின்வரக்கூடிய நஃபியினுடைய அதவாத்னா ஹர்ஃபுக்கள், எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். எழுத்துக்களை நீ சிந்தி. மைண்ட் த ஃபாலோயிங் நெகட்டிவ் லெட்டர்ஸ். நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, மா லா லன், இந்த மூணையும் கவனிக்க சொல்றாங்க. தஹப்து இல சூகி அம்சி, நாளை மார்க்கெட்டிற்கு நான் செல்லுவேன். ஐ வில் கோ டு மார்க்கெட். தஹப்து அம்சினா நேற்று, சாரி, நேற்று கடைவீதிக்கு நான் சென்றேன். ஐ வென்ட் டு மார்க்கெட் எஸ்டர்டே. மா தஹப்து மாதியான ஃபெயலுக்கு நஃபி செய்யணும் அப்படின்னா, நஃபினா எதிர்மறை, நேகேஷன். நஃபி செய்யணும் அப்படின்னா மாவை யூஸ் பண்ணணும். மா தஹப்து இல சூகி அம்சி, நான் நேற்று சென்றேன், நான் நேற்று செல்லவில்லை. மா தஹப்து, தஹப்து மா தஹப்து, நேற்று மார்க்கெட்டுக்கு நான் செல்லவில்லை. ஐ டிடன்ட் கோ டு மார்க்கெட் எஸ்டர்டே. அத்ஹபு இல சூகி குல்ல யௌமின், ஒவ்வொரு நாளும் கடைவீதிக்கு நான் செல்வேன் அல்லது செல்கிறேன். இப்ப இதை முதாரியான ஃபெயலுக்கு இது என்ன செய்யணும்? நெகேஷன், நஃபி செய்யணும் அப்படின்னா லாவை கொண்டு வரணும்.
லா அதுஹபு இல சூக்கி குல்ல யௌமின், ஒவ்வொரு நாளும் கடை வீதிக்கு நான் செல்ல மாட்டேன். ஐ வில் கோ டு மார்க்கெட் எவ்ரி டே. ஐ வில் நாட் கோ, ஐ டு நாட் கோ டு மார்க்கெட் எவ்ரி டே. அடுத்து பாருங்க, ச அத்ஹபு அப்படின்னா நான் இனிமே போவேன், வருங்காலத்தை குறிக்கக்கூடியதா ஹர்ஃபு ச. இதுக்கு வந்து நெகேஷன் பண்ணணும்னா லன்னை தான் உபயோகிக்கணும். சஅத்ஹபு இல சூகி கதன், நாளை கடை வீதிக்கு நான் செல்வேன். ஐ வில் கோ டு மார்க்கெட் டுமாரோ. லன் அத்ஹப இல சூகி கதன், நாளை கடை வீதிக்கு நான் செல்ல மாட்டேன். ஐ வில் நாட் கோ டு மார்க்கெட் டுமாரோ. அஞ்சாவது, இக்ராஇல் அம்ஸிலத்துல் ஆத்தியத, பின்வரக்கூடிய உதாரணங்களை படி. ரீட் த ஃபாலோயிங் எக்ஸாம்பிள்ஸ். லன் அத்ஹப, எல்லாமே லன்னுக்குள்ள உதாரணங்கள். லன் அத்ஹப இலா கரியதி ஃபி உத்லத்தி ஸைஃபி ஹாதல் ஆமி, இந்த வருடத்தில் கோடை விடுமுறையில் எனது ஊருக்கு நான் செல்ல மாட்டேன். ஐ வில் நாட் கோ டு மை வில்லேஜ் இன் த சம்மர் ஹாலிடே திஸ் இயர். இன்னி முத்அபுன் ஜித்தன், முத்அப் அப்படின்னா டயர்டு, ஏற்கனவே படிச்சிருக்கிற மாதிரி ஞாபகம் இருக்குது. இன்னி முத்அபுன் ஜித்தன், நிச்சயமாக நான் மிகவும் களைப்படைந்திருக்கிறேன், களைப்படைந்தவனாக இருக்கிறேன். Indeed I am very tired, very tired. ஃபலன் அஹ்ரஜ மினல் பைத்தில் யௌம, இன்று வீட்டிலிருந்து வெளியாக மாட்டேன், வெளியே எங்கேயும் போக மாட்டேன். எனவே நான் ரொம்ப டயர்டா இருக்கிறேன், வீட்டில இருந்து எங்கேயும் வெளியே போக மாட்டேன். எனவே so I will not exit from home today. லன் அத்ருக்க ஸலாத்த அபதா. தரக்க எத்ருக்கு அப்படின்னா, தரக்கனா விடுவது, லீவ். லன் அத்ருக்கு, தரக்க எத்ருக்குல இருந்து அத்ருக்கு, நத்ருக்கு. அத்ருக்கு நான் விடுவேன், லன் அத்ருக்குனா நான் விட மாட்டேன். லன் அத்ருக்க ஸலாத்த அபதா, நிச்சயமாக ஒவ்வொரு முஸ்லிமனும் எடுக்க வேண்டிய இது. லன் அத்ருக்க ஸலாத்த அபதா, அபதானா ஒருபோதும், ஃபார் எவர் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். ஒருபோதும், ஒருபோதும் தொழுகையை நான் விட மாட்டேன். ஐ வில் நாட் லீவ் பிரேயர் ஃபார் எவர். இது மாதியான ஃபெயலுக்கு வந்து கத்து அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உபயோகிப்பாங்க, அதுவும் இதே அர்த்தத்துல வரும். அபதா பெரும்பாலும் முதாரியான ஃபெயலிற்கு யூஸ் பண்ணுவாங்க. இன்னொரு இருக்குது கத்து அப்படின்ட்டு, அது வந்து மாதியான ஃபெயல்ல உபயோகிப்பாங்க. இதனுடைய உதாரணங்கள் பின்னாடி வரும்னு நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். லன் அத்ருக்க ஸலாத அபதா. நாலாவது, காலல் முதர்ரிசு, ஆசிரியர் சொன்னார். லன் அஸ்மஹ லகும், நான் உங்களை அனுமதிக்க மாட்டேன், நான் உங்களை அனுமதிக்க மாட்டேன். பித்துஹூலி பாத பதஇஸ் தர்சி, பாடம் ஆரம்பித்தது, பத அப்படின்னா ஆரம்பிப்பது, பாடம் ஆரம்பிப்பதற்கு பிறகு, ஆரம்பித்ததற்கு பிறகு நீங்க நுழைவதை கொண்டு உங்களுக்கு நான் அனுமதி அளிக்க மாட்டேன். அப்ப அதாவது பாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் யாரும் உள்ளுக்கு வர முடியாது அப்படிங்கிற அர்த்தம் இது. ஃபில் முஸ்தக்பிலி அப்படின்னா இனிமேல், இனி வரக்கூடிய காலங்களில், இன் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லுவோம்ல, இன் ஃபியூச்சர், இனி வரக்கூடிய காலங்களில் பாடம் ஆரம்பித்ததற்கு பிறகு நுழைவதை, அதாவது நீங்க உள்ளுக்கு வகுப்புக்குள் வருவதற்கு உங்களுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். ஐ வில் நாட் allow to you, for you all, to enter after starting the lesson in future. லன் அஹ்லிக, ஹலக, ஹலகன படைத்தான், ஹலக அப்படின்னா அதனால கவனமா பார்க்கணும், ஹலகவா ஹலகவான்ட்டு அர்த்தத்தை மாத்திடக்கூடாது. லன் அஹ்லிக லிஹியதி அபதா, ஒருபோதும் என்னுடைய தாடியை நான் சவரம் செய்ய மாட்டேன், குறைக்க மாட்டேன், எடுக்க மாட்டேன். I will not shave my beard forever. லன் யர்ஜிஅ அபி மினன் லந்தன கப்ல ரமதான. ரமதான வந்து முதாஃப் இலைஹி, ஆனாலும் என்னது
அல் மம்னூ மின ஸரஃப். அதனால ஃபத்ஹாவை கொண்டு மஜ்ரூராக ஆக்கப்பட்டிருக்கின்றது. ரமதானுக்கு முன்பதாக லண்டனில் இருந்து என்னுடைய தந்தை திரும்ப மாட்டார். My father will not return from London before Ramadan. Lan nashrabal khamra abada. மதுவை ஒருபோதும் நாங்கள் குடிக்க மாட்டோம். We will not drink. மதுக்கு என்னது? ஹம்ர் forever. இன்றைய சூழ்நிலையில வந்து முஸ்லிம் சமுதாயத்திலையும் இந்த பழக்கம் இருக்கிறது வந்து மிகவும் கவலைக்குரியதாக இருக்கிறது. அந்த கொஞ்சம் பேக்ல பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல அங்க இங்கன்னு தான் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். இப்போ சரளமா பெற்றோர்கள் பிள்ளைகளை கவனிக்காததின் காரணமாகவோ என்னவோ தெரியல, முஸ்லிம் சமுதாயத்திற்குள்ளாக இந்த பழக்கம் சமீப காலமாக அதிகமாக காணப்படுகிறது. அல்லாஹ் காப்பாற்றணும். அஊது பில்லாஹி மின்ஹா. லன் நஷ்ரபல் ஹம்ர அபதா. ஷரிப யஷ்ரபு நஷ்ரபு, நாங்கள் குடிப்போம், குடிக்க மாட்டோம். ஹம்ரை ஒருபோதும் நாங்கள் குடிக்க மாட்டோம். we will not drink ஹம்ர் forever. காலல் யஹூது, யஹூதியர்கள் சொன்னார்கள், லி மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக, peace be upon him, peace be upon him. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் யஹூதியர்கள் சொன்னார்கள், யா மூசா, மூசாவே, லன் நஸ்பிர அலா துஆமின் வாஹிதின், ஒரே உணவின் மீது நாங்கள் பொறுமையாக இருக்க மாட்டோம். we will not bear that on one food. கமா ஜா ஃபி சூரத்துல் பக்ரா, சூரத்துல் பக்ரால வந்திருக்கக்கூடிய ஒன்றை போல, க ம ஒன்றை போல, ஜா ஃபி சூரத்துல் பக்ரதி, சூரத்துல் பக்ரால வந்திருக்கக்கூடிய அந்த ஆயத்தை போல. we will not patient on one food. one food, தாம்னா சாப்பாடு, food. பாலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் லபிச, லபிசனா வியர், அணிகிறானோ அணிவது, அணிந்தான், ஹரீர பட்டு சில்க், யார் பட்டை அணிகிறானோ ஃபித் துன்யா இந்த உலகத்துல, ஃபலன் யல்பஸஹு ஃபில் ஆখিরা, ஆখিরাத்தில் அவனுக்கு அது அணியப்பட மாட்டாது. யல்பஸஹு அது அணிவிக்கப்பட மாட்டாது. who wear the silk in this world, he will not it will not be weird for him in the ஆখিরা. இதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து ஆண்களுக்கு, பெண்கள் வந்து பட்டு அணியலாம், ஆனா பட்டு துணியில உட்கார்றது கூட என்ன செய்யறாங்கன்னா தடுக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா லிபாஸ்ல தான் பட்டு வருது. அந்தந்த விஷயத்தை வந்து அதற்காக வேண்டிதான் பயன்படுத்த வேண்டும். எதற்காக வேண்டி ஆடை இருக்கின்றதோ ஆடையாகத்தான் அணிய வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கு கூடும், ஆண்களுக்கு பட்டு அணிவது தடுக்கப்பட்டிருக்குது. இந்த உலகத்துல யாரு பட்டை அணிகிறார்களோ ஆண்களில் இருந்து, பல யல்பிஸஹு ஃபில் ஆখিরা, ஆখিরাத்துல அவர்களுக்கு என்ன செய்யாது, அந்த பட்டு அணிவிக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு இன்னொரு அர்த்தம் சொல்றாங்க, அவர்களுக்கு சொர்க்கமே புக மாட்டார்கள் என்ன அப்படிங்கிற அர்த்தம் தான் இந்த இதுல இருந்து கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா, லிபாசுஹும் ஃபீஹா ஹரீர், சொர்க்கவாதிகளை பத்தி சொல்லும் பொழுது அவங்களுடைய ட்ரெஸ், அவங்களுடைய யூனிஃபார்ம் என்ன அப்படின்னா பட்டு தான் அவங்களுடைய யூனிஃபார்ம். அப்போ இங்க நான் பட்டு யூனிஃபார்ம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம், என் ஸ்கூலுக்குள்ள நீ உள்ளுக்கு வர முடியாதுன்னு அர்த்தம். அப்போ அந்த ஒரு அர்த்தத்துல இது வருது அப்படின்ட்டு, அது வேற மாதிரி அர்த்தம். பட் இப்ப நம்ம வந்து வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தத்தை மட்டும் பார்க்கலாம். மன் லபிச, யார் அணிகிறானோ, அல் ஹரீர மஃபூல், பட்டை அணிகிறானோ, ஃபித் துன்யா இந்த உலகத்திலே, ஹர்ஃபுல் ஜர் இஸ்முல் மஜ்ரூர், ஃபலை யல்பஸஹு அவனுக்கு வந்து அணிவிக்கப்பட மாட்டாது, ஃபில் ஆখিরা ஆখিরাத்திலே அவனுக்கு அணிவிக்கப்பட மாட்டாது. who wear the silk in this world, he will not be wearing it in the ஆখিরা. ரவாஹுல் புகாரி, அதனை அறிவித்தவர் அல் புகாரியு.
ரவாங்கிறது ஃபேல் மாலி, ஹூனா அதனை, பமீர். இந்த ஹதீஸை ரிவாயத் செய்தது, அறிவித்தது புகாரியு. ஆறாவது முடிஞ்சிருச்சு. அதுஹில்லன் அலல் அஃவாலில் ஆத்தியத்தி வதுபித அவாஹிரஹா, பின்வரக்கூடிய ஃபேல்களில் லன்னை நீ நுழை, வதுபித அவாஹிரஹா, மேலும் அதனுடைய கடைசிக்கு நீ ஹரக்கத் செய். Enter the lan on the following verbs and mention the haraka at the end. Yakhruju, taktubina, yashrabuna, எல்லாம் தெரிஞ்சதுதான். யஹ்ருஜு ஹரஜல இருந்து வந்தது, கத்தபல இருந்தது தக்துபீன, ஷரிபல இருந்து குடித்தான்ல இருந்தது, கசல இருந்து யக்சில்ன, தஹலல இருந்து அத்ஹுல் அத்ஹுலு, ஃபதஹல இருந்தது தஃப்தஹ்ன, தஅகுலீன அக்கலையில இருந்து வந்தது, தஜ்லிசு ஜலச யஜ்லிசுல இருந்து தஜ்லிசு. இந்த முதாரியான ஃபெயலுக்கு முன்பதாக லன்னை நுழைக்க வேண்டும். அதே நேரத்தில் அந்த முதாரியான ஃபெயலுடைய கடைசிக்கு ஹரக்கத் செய்ய வேண்டும். அல் கலிமாத்துல் ஜதீதத்து, புதிய வார்த்தைகள். நியூ வொகபுலரிஸ். ஆசிஃபுன், வருந்துகிறேன், சாரி. சிஃபாரத்துன், எம்பசி, தூதரகம். ஆமுன், வருடம், ஜம்மு அவாம். ஹிந்தியுன், இந்தியன், ஜம்மு ஹுனூத், இந்தியர்கள், இந்தியன்ஸ். ஹம்ருன், மது. ஹுமூர், ஹம்ருனுடைய பன்மை ஹுமூர். மௌஜூதுன், அவைலபிள், இருக்கிறது அப்படிங்கிற அர்த்தத்தை வரும். முத்அபுன், டயர்டு, களைப்படைந்திருக்கிறேன். ஹரீருன், பட்டு, சில்க். துன்யா, உலகம், வேர்ல்டு. ஆஹிரா, மறுமை, த ஹியர் ஆஃப்டர். முஸ்தக்பலுன், வருங்காலம், ஃபியூச்சர். பத்உன், ஆரம்பம், ஆரம்பிப்பது, ஆரம்பித்தல், ஆரம்பம் அப்படின்ட்டு, ஸ்டார்டிங். அஹதுன், ஒருவன், அல்லது அது நெகட்டிவ் மீனிங்ல வரும்போது எனி ஒன் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். ஒன், எனி ஒன். அபதன், ஃபார் அவர், ஒருபோதும். லபிச எல்பசு, லபிச ஃபேல் மாதி, அணிந்தான். எல்பசு முதாரி. சொபர, பொறுமையாக இருந்தான், பேஷன். யஸ்பிரு, முதாரி. தரக்க, விட்டான், லீவ், லெஃப்ட், லீவ்ல இருந்து வந்தது, லெஃப்ட். யத்ருக்கு, முதாரி. யஅத்தமர, உம்ரா செய்தான். யஅத்தமிரு, யஅத்தமர யஅத்தமிரு, உம்ரா செய்தான். he did the umrah, he will do the umrah. உம்ரத்துன், உம்ரா நமக்கு தெரியும். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த பாடத்தில் 20வது பாடத்தை படிக்கலாம். ஜஸாக்குமுல்லாஹ் கைர், பரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.